பாத்தியாப்பா, பணம் இருந்தா எதையும் சாதிக்கலாம். ஜெயில இருந்து உன்னை வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன் பாத்தியா. இப்ப எங்கப்பா போறோம்? நம்ம வீட்டுக்கு தான். வேண்டாம்ப்பா, ஊருக்குள்ள நான் வந்தா தள்ள நிமிர்ந்து நடக்க முடியாது. எல்லாரும் என்ன பார்த்து கொலகாரன் கொலகாரன்னு கூப்பிடுவாங்க. நீ சொல்றதும் சரிதான். உனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் தர்றேன். நீ சேலத்திலேயே தங்கி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்க. எனக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப நான் கருப்புசாமி அனுப்புறேன். இவங்க அண்ணன் இந்த வீட்டுல இருந்தப்போ வீடு கோயில் மாதிரி இருந்தது. கொஞ்சோண்டு சாப்பிடுறா? வேணாம், நீங்க குடிங்க. ஆமா, பொண்ணு பார்க்க போன பெரியப்பா இன்னும் காணும். வருவாரா? என்ன பத்தி பேசும்போது நான் வருவேன். நான் சாகவே மாட்டேன். எனக்கு 100 வயசு. 100 வயசு வரைக்கும் நீ நல்லா இருந்து நல்லது பண்ணணும். பெரியப்பா, போன காரியம் என்னாச்சு? நான் போய் எந்த காரியத்தை முடிக்காம வந்திருக்கிறேன். ஆனா முதல்ல கிருஷ்ணாரெட்டி மாட்டேன்னு தான் சொன்னான். ஏன்? நானே பொண்ணு கொடுக்குறேன் நேர்ல வந்து கேட்டப்போ வேற ஒரு இடத்துல சம்பந்தம் பேசியாச்சுன்னு சொன்னாங்களே, அந்த சம்பந்தம் என்னாச்சுன்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் நானே விவரமா அவங்க அண்ணனுக்கு தம்பி வசதியான இடத்துல பொண்ணு எடுத்து கட்டிக்கிறதுல இஷ்டம் இல்ல அப்படின்னு உங்க அண்ணன் குணத்தை பத்தி சொன்னேன். உன்னை பத்தி என்ன சொன்னேன்னு கேளு. நல்லவன், வெகுளி, அப்பாவி இப்படி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆள் கல்யாணத்துக்கு சம்மதிச்சார். என்னப்பா இவ்வளவு சந்தோஷமான செய்தி சொல்ற? ஸ்வீட் இல்லையா? ஸ்வீட்டா? இங்க ஆப்பிள வெட்டி கொடு. உங்களுக்கு இல்லாததா? ஆமா, நிச்சயதார்த்தம் எப்போ வச்சிருக்கீங்க பெரியப்பா? நாளானிக்கு வச்சுக்கலாம்னு சொன்னானப்பா. நாளானிக்கா? இன்னும் 2 நாள் தான் இருக்கு பெரியப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லணும். நீ போன் பண்ணி சொல்லு, நான் வெட்டிக்கிறேன். வை வை. நல்ல பையன். தொடாத. இந்த கத்தி என்னென்ன பண்ண போகுதுங்கிறத பாரு. இவனை எல்லாம் ஒரு மனுஷன் நம்பி காதலிக்கிறான். துப்பு கேட்டவன். கோடீஸ்வரன் பொண்ணு தரேன்னு சொன்னதும் அந்த பக்கம் ஓடிட்டான். காசு பணத்துக்காக, சொத்துக்காக கூட பிறந்த அண்ணனையே மதிக்காதவன் வேற எதை மதிப்பான்? நாளைக்கு மெட்ராஸ்ல இருந்து பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்களாம் நிச்சயதார்த்தமா. எல்லாரையும் பகச்சுக்கிட்டு வாழ்ந்துருவான். அவன் நாசமா போயிடுவான். இவருக்கு ஒரே பொண்ணு, இருக்கிற சொத்தெல்லாம் அவளுக்கு தான். இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? அப்புறம் என்ன, தட்ட மாத்திர வேண்டியதானே? தாராளமா மாத்திக்கோ. ஒரு நிமிஷங்க பெரியப்பா, இந்த குடும்பத்துக்கு பெரியவங்க நீங்க, நீங்களே வாங்கிக்கங்க. எல்லாமே நான் தானே செஞ்சாகணும். பாலு, முதல்ல எனக்கும் உங்க வாரிசா என் வயித்துல வளர்றதே குழந்தை, அதுக்கும் பதில சொல்லிட்டு தட்ட மாத்துங்க. வாமா, உன்னை இவங்க அண்ணன் விஜயரங்கநாத ரெட்டி அனுப்பிச்சு வச்சானா? அவரு பேரை சொல்ல கூட உங்களுக்கு யோக்கியது இல்ல. உன் பிரச்சனை, தைரியமா பேசு. இல்லைன்னா குற்றவாளின்னு உன்னை எல்லாரும் நம்பிடுவாங்க. ஏண்டி, என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நீயும் எங்க அண்ணனும் சேர்ந்து சதியா பண்றீங்க? முதல்ல வெளியே போடி. மிரட்னா போயிடுவனா? இங்க பார், இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவுல நடந்ததெல்லாம் சொல்ல என் நாக்கு கூசுது. சத்தியமா சொல்லு, என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீ தகப்ப இல்ல? நீ ஏண்டி கேட்க மாட்ட? பத்திரிகைக்கு எழுதி போடுவேன், போலீஸ்ல புகார் சொல்லுவேன். நீ இருந்தா தானடி இதெல்லாம் பண்ணுவ. உன்னை இந்த ஊர் விட்டு அனுப்பிச்சிடுறேன். அதையும் பார்க்கலாம், இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். சுத்த பஜாரி மாதிரி பேசிட்டு போறாளே. சுத்த அறிவு கேட்டவளா இருக்கிறீங்க. இவளே ஒரு நல்ல தாய்க்கு பிறந்தவளா இருந்தா இப்படி வந்து கட்டிட்டு போவாளா? இப்ப ஊர்ல 4 பெரிய மனுஷன்கிட்ட சொல்லியிருப்பா. அவங்க அம்மா ஒருத்த வச்சிருக்காளா, அப்பன்னு ஒருத்த, அவங்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அவன் வந்து கேட்டிருக்கலாம்ல. சம்பந்தி, இதை நீங்க நம்புறீங்களா? இதெல்லாம் ஒரு அப்பட்டமான ஒரு நாடகம், பிளாக்மெயில். இவங்க அண்ணன் ரங்கநாத ரெட்டியினுடைய செட்டப். இத பாருங்க, பாலு எனக்கு மாப்பிள்ளை ரெக்கமெண்ட் பண்ணது என்னோட ஃப்ரெண்ட் ரத்னவேல். அவன் போய் சொல்ல மாட்டான். இப்போ அவன் சொன்னதை நான் நம்புறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். தட்டடு. முதல்ல இதை வாங்கிக்கங்க. கருசாமி, நீ நேர சேலத்துக்கு போ. என் மகனை நான் வர சொன்னேன்னு சொல்லு. அவன் இங்க வர்றதோ போறதோ யாருக்கு தெரியவே கூடாது.
ஃபாரின் ஏதாவது வந்தா அவன் சேலத்திலேயே இருந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டு இங்க வர சொல்லு. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என்னது? என் பொண்ணை கெடுத்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ண போறானா? போடி. காவேரி, நான் தான் கூப்பிட்டேன். காவேரி, அண்ணன் என்ன கம்பியட்டம் வச்சான், தம்பி உன்னை கண்ணீர் வெடிக்க வச்சான். அவங்களால பாதிக்கப்பட்ட நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சா என்ன? அவன் குடும்பத்தையே கெடுத்தா என்ன? அவன் உன்னை காதலிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாக்கிட்டான். உனக்கு ஒரு குழந்தை பிறந்து ஒழுக்கம் கட்டவன் ஊரெல்லாம் அசிங்கமா பேசி அணு அணுவா சாகிறத விட ஒரே அடியா செத்துடலாம். அட, தற்கொலை கூட பண்ணிக்கலாம். ஆனா அந்த பழி அவன் மேல விழுவாத. இத பாரு, இந்த கத்தியில பாலுவோட கைரகை இருக்கு. இதனால யாரையாவது குத்துறேன்னு வச்சுக்குவேன், பழி அவன் மேல விழுவும். அட, யாரையாவது என்ன ஒன்னே குத்துறேன்னு வச்சுக்க, ரகுநாத ரெட்டி குடும்பமே க்ளோஸ். பாத்தியா, நீ செத்து அவனை பழி வாங்க போற. செத்துருமா? பாலு, வாங்க பெரியப்பா. என்னப்பா கண்ணு கலங்குது? அண்ணனும் அம்மாவும் பிரிஞ்சுட்டாங்கண்ணா. வரக்கூடாது. உன்னை கெடுக்கணும்னு நினைச்ச உங்க அண்ணன் மேல பாசம் உனக்கு வரவே கூடாது. என்னது போலீஸ் வருது? வாங்க இன்ஸ்பெக்டர். இன்னும் கல்யாண தேதியா பேசி முடிவு பண்ணல, அதுக்குள்ளார பாதுகாப்புக்கு வந்துட்டீங்க. கூப்பிடும் போதெல்லாம் வர மாட்டீங்க, கூப்பிடாத போது வந்து தொல்லை கொடுப்பீங்க. சாரி மிஸ்டர், காவேரி கொலை விஷயமா இவரை விசாரிக்க வந்திருக்கேன். கேட்க சொல்றேன். யோ, காவேரி கொலையை பத்தி விசாரிக்கணும்னா நேரா அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா போய் கேளுங்க. சம்பந்தமே இல்லாம இங்க வந்து நிக்கிறீங்க. சம்பந்தம் இருக்கு. அந்த பொண்ணுக்கு இவருக்கு தொடர்பு இருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஏயா, ஒரே ஒரு சொந்த பந்தம், எங்கேயாவது பார்த்து பேசினா நெருங்கி பழகுறாங்கன்னு சொல்றா? நெருக்கம் இல்லாமையா இந்த போட்டோ நீங்க எடுத்திருப்பீங்க?
உங்க நிச்சயதார்த்தத்துல இந்த பொண்ணு வந்து கலாட்டா பண்ணியிருக்கா. இவ இருந்தா எங்க உங்க கல்யாணம் நடக்காதோன்னு நினைச்சு நீங்க இவளை கொலை பண்ணிட்டீங்க. அவன் தான் கொலை பண்ணாங்கிறதுக்கு ஆதாரம் இருந்தா புடிச்சிட்டு போங்க. போட்டோவை காட்டி என்னமோ மிரட்டுறீங்களா? கான்ஸ்டபிள்ஸ், ஓஹோ, வீட்டை சோதனை போட போறீங்களா? தாராளமா போட்டுங்க, அதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். சார் என்னையா ரத்தக்கரை உள்ள கத்தி சார்? இரியா, அதை தொடாத. இந்த இதுல எடு. என்ன சார் இது? கொலை பண்ணலன்றீங்க, ரத்தக்கரை படிச்ச கத்தி எப்படி இங்க வந்தது? அட பாவி, அவளை நீ கொலையே பண்ணிட்டியா? பெரியப்பா, இந்த விஷயத்தை தான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா அதுக்குள்ள ஏன்டா இப்படி பண்ண? அவ விஷயத்தை தான் பெருசு பாத்துக்கிறேன்னு சொன்னிச்சுல்ல, அதுக்குள்ளார அவளை கொலை பண்ணிட்டியாடா? உனக்காக உங்க அண்ணன் எவ்வளவு பண்ணிருப்பான். உன்னை நல்லவே நம்பி சொத்தையெல்லாம் கொடுத்துட்டு வெளியே போயிட்டானடா. பெரியப்பா ஏய், நீ இப்படி பண்ணுவ நான் நினைக்கவே இல்லடா. இல்லங்க, நீ படிச்சிருந்த இந்த மாதிரி காரியம் பண்ணுவேன்னு நான் நினைக்கலடா. இல்லங்க, நான் இந்த கொலையை பண்ணலங்க. போதும்டா போதும். இனி நீ இருக்கிற பக்கத்துக்கே ஒரு கும்பிடு, எதையும் பேசாத. இன்ஸ்பெக்டர், நாங்க தெரியாம ஏதாவது பேசியிருப்போம், எங்களை மன்னிச்சிருங்க. உங்க கடமை நீங்க செய்ய. கான்ஸ்டபிள்ஸ், பெரியப்பா நான் இந்த கொலையை செய்யல பெரியப்பா. பேசாதடா நீ. இன்ஸ்பெக்டர், நான் இந்த கொலையை பண்ணல இன்ஸ்பெக்டர். பெரியப்பா கொஞ்சம் சொல்லுங்க பெரியப்பா, நான் இந்த கொலையை பண்ணலன்னு. ஒரு நல்லவனுக்கு உதவி செய்வேன், ஆனா கொலைகாரனுக்கு நான் உதவி செய்யவே மாட்டேன். பெரியப்பா, தெரிஞ்சுக்க. இன்ஸ்பெக்டர் நான் சொல்றது கேளுங்க. இன்ஸ்பெக்டர் நான் சொல்றது கேளுங்க, நான் இந்த கொலையை பண்ணல. பெருசு இழுத்துட்டு போயிட்டாங்க. பாலு, இன்ஸ்பெக்டர் என்ன தெரியலாம்? கொலை பண்ணிருக்காரு, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறோம். பாலு கொலை பண்ணிட்டானா? பெரியப்பா, நம்ம குடும்பத்துல இப்படி எல்லாம் நடக்கலாமா? டேய், சும்மா நடிக்காதடா. என்ன நடந்தது? நம்ம என்ன நினைச்சோமோ அதான் நடந்தது. அப்ப சரி. தம்பிய முட்டிக்கு முட்டி அடிக்காதீங்க. ஐயோ, காரியத்தை கெடுத்துறான் போல இருக்கு. வேண்டாங்க. இதெல்லாம் அரசியல் மாதிரி. அடிக்க வேண்டானா அடின்னு அர்த்தம். பஸ்ஸ கொளுத்த வேண்டானா கொளுத்துறது இல்ல, ரயில எரிக்க வேண்டானா எரிக்கிறது இல்ல. டாடா, பை பை. பெருசு அங்க பாருங்க, விஜய் ரகுநாத ரெட்டி தம்பி மேல இருக்கிற பாசத்தினால துடி துடிக்கிறாரு. துடிக்கிட்டோம். அன்னைக்கு நான் கால் விழுந்து கதறினேன், என் மகனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சா. இன்னைக்கு அவன் தம்பியை நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். துடிக்கிட்டோம்.